பிழைக்கத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மேகுன்றா முழைக்கத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை பன்னீர் தோளும் பயந்ததனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று கார்த்திகை 25 10/12/2024 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு வாழ்க்கையை செழுமைப்படுத்தக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாள். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானை, அதிலும் குறிப்பாக நம்முடைய காட்பாட்டிக்கு, அதாவது வேலூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளிமலையில் அருள்பாலித்து வரக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்க இருக்கின்றோம். அந்த முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண காட்சிகளைத்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சியில் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, முருகப்பெருமான் என்று சொல்கின்ற நேரத்தில் முருகனை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் மும்மூர்த்திகளையும் வணங்கிய பலன் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது மும்மூர்த்திகளின் மொத்த வடிவாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்று. அதற்கு அருணகிரிநாத பெருமான் அழகாக தன்னுடைய கந்தர் அலங்காரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது என்ன அழகாக குறிப்பிடுகின்றார் பாருங்கள். முருகா என்னும் நாமங்கள் என்று குறிப்பிட்டார். இப்போ சாதாரணமாக முருகா என்னும் நாமம் என்று தானே சொல்லி இருக்க வேண்டும், அதை சிங்குலரில் தானங்க சொல்லணும். ஆனால் முருகா என்னும் நாமங்கள் என்று அப்படி புளூரலாக சொன்னதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மூ என்று சொல்லக்கூடிய எழுத்தை சொல்கின்ற பொழுது, அந்த வார்த்தையை சொல்கின்ற நேரத்தில் முகுந்தனாக இருக்கக்கூடிய பெருமாளையும், அதற்கடுத்ததாக ரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுது ருத்ரனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும், க என்று சொல்கின்ற நேரத்தில் கமலப்பூவில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனையும் குறிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. ஆகையினாலே தான் முருகா என்னும் நாமம் என்று சொல்லாமல் முருக என்னும் நாமங்கள் என்று குறிப்பிட்டார் என்று குறிப்பிடுவார்கள். ஆகையினால் மும்மூர்த்திகளின் மொத்த வடிவமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்று. அதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமான் ஒரு சமய சமரச கடவுள். அப்படி சமய சமரச கடவுள் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால், இப்போ நாம் முருகனை வணங்கினோம் என்று சொன்னால், அன்பர்களே, முருகனுடைய பெற்றோர்கள் யாரு? பார்வதி பரமேஸ்வரன். அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, நம்ம பையனை கும்பிடுறாங்க என்று. அதை போல அந்த முருகப்பெருமானுடைய அண்ணன் இருக்கின்றான் அல்லவா, யாரு? விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானுக்கும் குஷியாக இருக்கும், நம்ம தம்பி பையல கும்பிடுறாங்க என்று. அதை போல பெருமாள் இருக்கின்றார் அல்லவா, அவருக்கும் நம்ம மருகவ பிள்ளையே கும்பிடுறாங்க என்று அப்படி பெருமாளும் மகிழ்ச்சி அடைவார். ஆகையினால் அந்த முருகனை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் எல்லா தெய்வங்களும் மகிழ்ச்சி அடையும். எல்லா தெய்வங்களின் மொத்த உருவமாக இருக்கக்கூடியவன் அம்பாளையும் நாம் முருகனை வணங்குவதன் காரணமாக சேர்த்து வணங்குவதாகத்தான் ஒரு ஐதீகம். காரணம் என்ன என்று சொன்னால், அம்பாளுடைய அம்சமும் முருகனிடம் இருக்கின்றது என்று அந்த முருகப்பெருமானுக்கு உரிய திருநாமங்களில் சக்திதரன் என்ற ஒரு பெயரானது உண்டு. அதாவது சக்தியினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன் என்று. எனவே எல்லா தெய்வங்களின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை, அதாவது வெள்ளிமலையில் அருள்வாளிக்கக்கூடிய முருகப்பெருமானை, அந்த திருக்கல்யாண காட்சியினுடைய சிறப்பு தொகுப்பை இப்பொழுது நாம் தரிசிப்போம். செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை நாம் வணங்குவதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கை செழுமையாகும் என்று நாம் அப்படி சிந்தித்தோம் அல்லவா. இதற்கு சான்றாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய பழமையான சங்ககால இலக்கியம் பாருங்க. கந்தபுராணம் போன்றவை பிற்காலத்தில் வந்தது. ஆனால் சங்ககாலம் என்பது முற்பட்டது. அந்த சங்ககாலத்தில் தோன்றி இருக்கக்கூடிய குறுந்தொகை, அந்த குறுந்தொகை பாடலில் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர், சங்ககால புலவர்,
அந்த புலவர் முருகப்பெருமானை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த முருகப்பெருமானுடைய இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் குந்துமணியை போல அப்படி சிகப்பாக இருக்கின்றதாம். அடுத்ததாக அந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய திருவேல் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் குன்று வகை எறிந்த செவ்வேல் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த வேல் என்று எல்லாமே முருகப்பெருமானுடைய திருமேனியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பவளத்தன்ன திருமேனி என்று குறிப்பிடுகின்றார். பவளத்தை போல சிகப்பாக இருக்கக்கூடியது என்று இப்படி எல்லாமே சிகப்பு சிகப்பு என்று அப்படி பாரதம் பாடிய பெருந்தேவனார் தன்னுடைய குறுந்தொகை நூலில் அந்த கடவுள் வாழ்த்து பாடலில் குறிப்பிட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் செவ்வாய் கிரகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான், அதிதேவதை முருகப்பெருமான். பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சொல்வார்கள் என்ன என்று சொன்னால் ஜோதிட ரீதியாக யாருக்காவது அப்படி செவ்வாய் தோஷம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் முருகனை வணங்க வேண்டும் என்று, அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் அந்த முருகப்பெருமானை எப்படி பழனியிலே சென்று வணங்கினீர்கள் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக செவ்வாய் தோஷம் நீங்கும் என்று அந்த முருகப்பெருமான் தான் அன்பர்களே இந்த வள்ளிமலையில் அருள்பாலித்து வருகின்றான். ஆகையினாலே தான் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடிய இன்று நாம் அந்த பரம்பொருளை செவ்வேள் குமரனை நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற வள்ளிமலையில் நடைபெற்ற திருக்கல்யாண காட்சியினுடைய சிறப்பு தொகுப்பை இப்பொழுது நாம் தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நாம் முருகனை வணங்க வேண்டும் என்பதற்காக வள்ளிமலையில் அருள்பாலித்து வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண காட்சியின் சிறப்பு தொகுப்பை நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, நாம் இன்றைக்கு இந்த வள்ளி கல்யாணத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டு வள்ளி நாச்சியாரை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டான் என்று சொன்னால் இது சாதாரணமாக உலகியல் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இரண்டு பொண்டாட்டிக்காரனுடைய கதையல்ல, இரண்டு மனைவியோடு இருக்கக்கூடியவனுடைய கதையை போன்றது அல்ல முருகப்பெருமானுடைய கதை. இதில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமுதாய நீதியை, சமூக நீதியை எப்படி முருகப்பெருமான் நிலைநாட்டினான் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பர்களே, நம்முடைய தெய்வங்கள் எல்லாம், அதாவது பெருமாளாக இருக்கட்டும் அல்லது சிவபெருமானாக இருக்கட்டும் அல்லது முருகப்பெருமானாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடு கிடையாது. அந்த தெய்வங்கள் அனைத்துமே அற்புதமாக அனைவரையும் சமமாக பாவித்து இருக்கின்றார்கள். இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அது என்ன என்பதை நாம் அந்தந்த பகுதி வருகின்ற பொழுது அந்தந்த சான்றுகளை சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய இந்த வள்ளி கல்யாணத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடிய நீதி என்ன என்று சொன்னால், தெய்வ யானை தேவேந்திரனுடைய வளர்ப்பு மகள். அதாவது அந்த இந்திர பதவி என்று சொன்னாலே நாம் மிக மிக உயர்ந்த பதவி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா அன்பர்களே? இப்போ சாதாரணமாக அந்த இந்திரன் என்ற வார்த்தைக்கு தலைவன் என்ற பொருள். எப்படி என்று சொன்னால் அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அசுரேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவேந்திரன், மிருகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் யார்? சிங்கம், மிருகேந்திரன். அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் யானைகளுக்கு தலைவன் கஜேந்திரன், மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தலைவன் நரேந்திரன். இப்படி இந்திரன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தலைவன் என்று பொருள். அந்த தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய மகளையும், அடுத்ததாக அந்த காலத்தில் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டு வேடுவர் குலத்தை சார்ந்த அந்த வள்ளி நாச்சியாரையும் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டான் என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடு கிடையாது என்ற அற்புதமான சித்தாந்தத்தை காண்பித்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பர்களே. அடுத்து அந்த வள்ளி என்று நாம் சொல்கின்றோம்.
முருகப்பெருமானை பற்றி சொல்லணும்னு சொன்னாக்க அவன் வள்ளல். 12 திருக்கரங்களோடு இருக்கின்றான் அல்லவா? எதற்கு? அருளை வாரி வாரி வழங்குவதற்காக. அந்த வள்ளலுடைய மனைவி வள்ளி. அப்படி வள்ளி தெய்வயானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.